அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ் வளர்த்த முன்னோர்களை தொழுது இது தொன்தமிழ் வேதாங்கம் நிகழ்கால விழுது. எண்ணங்களை சீராக்கி வரலாற்றில் எழுது இது வண்ணங்களை வசமாக்கும் பொன்மாலை பொழுது. பாவேந்தர் பாரதிதாசன் 135வது பிறந்தநாளை முன்னிட்டு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கொண்டாடப்படும் தமிழ் வார நிகழ்வின் ஒரு பகுதியாக இன்று நடைபெறும் 145வது பொன்மாலை பொழுது நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், முதன்மை நூலகர், வாசகர்கள், நூலர்கள் உள்ளிட்ட அவையோரையும் இணையவழியாக இந்த நிகழ்வினை கண்டுகொண்டிருக்கும் வாசக அன்புகள் அனைவரையும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறது நமது அண்ணா நூற்றாண்டு நூலகம். நமது சிறப்பு விருந்தினர் முனைவர் மதியழகன் அவர்களை வரவேற்று நமது அன்பின் வெளிப்பாடாய் நினைவு பரிசு வழங்கிட நமது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகம் மற்றும் தகவல் அலுவலகம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அவர்களை இந்த அவைக்கு அறிமுகம் செய்திட நமது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் திருவாளர் மணிகண்டன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியர் பெரு மதியழகன் அவர்கள் அரசு கால்நடை மருத்துவராக தனது பணியை தொடங்கி தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் மற்றும் பதிவாளராக உயர்ந்தவர். தற்போது தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தில் உறுப்பினராகவும் உள்ளார். கல்வி, ஆராய்ச்சி, விரிவாக்கம் ஆகிய துறைகளில் நெடிய அனுபவம் பெற்ற இவர் பல தேசிய பன்னாட்டு ஆராய்ச்சி திட்டங்களை வழிநடத்தியுள்ளார். விவசாயிகளுக்கான ஆற்றலூட்டும் மாதிரி, கால்நடை பேரிடர் மேலாண்மை மாதிரிகளை உருவாக்கியதோடு ஐக்கிய நாடுகள் மன்றத்தில் கால்நடை பேரிடர் மேலாண்மை குறித்தும் உரையாற்றியுள்ளார். கால்நடை விரிவாக்க கல்விக்கான முதல் பாடநூலை எழுதியதோடு தொழிற்கல்வி, மாணவர்களுக்கான பாடநூல்கள், அகராதிகள், கவிதை நூல்கள், பயண இலக்கியங்கள், சுய முன்னேற்ற நூல்கள், கல்வியியல் நூல்கள் என 100க்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ளார். கால்நடை கதிர் மாத இதழின் ஆசிரியர், தன்னம்பிக்கை இதழின் 25 ஆண்டு கால கௌரவ ஆசிரியர், இளந்தென்றல் மாணவர் இதழின் நிறுவன ஆசிரியர் என இதழியல் துறையில் பங்களித்துள்ளார். பாரதிதாசனின் படைப்புகளில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்ட இவர் பல்வேறு காலகட்டங்களில் பல கவியரங்குகளில் பங்கேற்றுள்ளார். சிறந்த விஞ்ஞானி விருது, பிரச்சார் பாரதி விருது, தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது, புரட்சி கவிஞர் பாவேந்தர் விருது, சிந்தனை சிகரம் விருது உள்ளிட்ட பல மதிப்புமிக்க விருதுகளையும் பெற்றுள்ளார். கல்வியாளர், பேச்சாளர், எழுத்தாளர், கவிஞர், இதழாளர், தன்னம்பிக்கை பயிற்றுனர் என பன்முகத்தன்மையுடன் இயங்கி வரும் பேராசிரியர் பெரு மதியழகன் அவர்களுக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்பாக அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்வினை தொடர்ந்து பாவேந்தரின் கல்வி கனவு என்னும் தலைப்பில் உரையாற்ற முனைவர் பெரு மதியழகன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. வணக்கம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பொன்மாலை பொழுதில் நடக்கிற பாவேந்தர் அவருடைய 135வது பிறந்த நாள் தமிழ் வார விழாவாக தமிழுக்கு புதிய மகுடத்தை சூட்டுகின்ற வகையில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பாவேந்தருக்கு சிறப்பையும் சேர்த்து அவருக்கு மணிமண்ட கட்டப்படும் என்கிற அறிவிப்பையும் செய்து கூடுதலாக தமிழுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கிற வகையிலே, என்றால் பாவேந்தர் அளவுக்கு தமிழை பாடியவர்கள் யாரும் இருக்க முடியாது என்கிற வகையில் பாவேந்தருடைய இந்த பிறந்த நாளை தமிழ் வாரம் என்று கொண்டாடுகிற ஒரு சிறப்பை தமிழுக்கு புதிய அணியை அணிவித்திருக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அவர்களுக்கு இந்த நன்றியை தெரிவித்து, பேரறிஞர் அண்ணா அவருடைய அரங்கத்தில் பேரருடைய அண்ணா அவருடைய நூற்றாண்டு நூலகத்தில் நடக்கிற இந்த நினைவில் அண்ணா அவர்களை வணங்காமல் இந்த நிகழ்ச்சியை தொடங்க முடியாது என்கிற அந்த வகையிலே தமிழகம் தழைக்க, தமிழர்கள் செழிக்க, அமிழ்தினும் இனிய அன்னை தமிழை அரியணையேற்றி ஆட்சியில் அமர்த்திய அறிஞர் பெருந்தகை அவரை பாவால் வடிக்க பாவலர் போதா, நாவாள் நவில நாட்கள் ஏழா, மடமை தீயை மாய்த்த மரவன், கடமை உணர்வை காட்டிய காவலன், அகத்துறை இகுதென அகழ்ந்த அறிஞன், மேடை பேச்சில் மேன்மை கண்டவன், வாட இந்தியை வாளா வெடுத்தவன், தூவலின் வன்மையால் தொன்புகள் கொண்ட நாவலந்தீவின் நல்வழி விளக்கம், கதிரவன் போல காஞ்சியில் தோன்றி மதியின் திண்மையால் மாநிலம் விரவிய பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய இந்த நூற்றாண்டு அரங்கத்தில் நான் பேசுவதில் பெருமை கொள்கிறேன். அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து
பாவேந்தருக்கு வாழ்த்து சொல்லி இந்த அவருடைய நான் எழுதிய கவிதை அவருக்கு புகழஞ்சலி செலுத்தி பாவேந்தருடைய தலைப்பிலே அவரை பற்றி இன்றைக்கு பேசுகிற தலைப்பிலே நான் நுழைய நினைக்கிறேன். பாவேந்தர் பற்றி 1989 ஒரு நூல் எழுதினேன். 90 பாவேந்தருடைய நூற்றாண்டில் அது வெளிவந்தது. புரட்சி கவிஞர் என்கிற நூல். அதில் இடம்பெற்றிருக்கிற அந்த பாடல், தமிழுக்கும் அமுதென்று பேராம், தமிழுக்கும் அமுதென்று பேராம், தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேராம். இந்த இமிழ்கடல் சூழ் வையகத்தில் எங்கனுமே காணாத அருமை கவிதை வரி அல்லவா, அவரை அறிவு சுரங்கம் என்று சொல்லவா. எல்லாருக்கும் எல்லாமே என்றவன், தமிழுக்கிடையூறு செய்வோரை வென்றவன், பனை வெல்ல கவிதைகளை அல்ல குறையாது ஆக்கி வைத்து விட்டு சென்றான், அழியாது புகழோடு இன்றைக்கும் நின்றான். எல்லாருக்கும் எல்லாமே என்றவன், தமிழுக்கிடையூறு செய்வோரை வென்றவன், தமிழ் பனை வெல்ல கவிதைகளை அல்ல குறையாது ஆக்கி வைத்து விட்டு சென்றான், அழியாத புகழோடு இன்றைக்கும் நின்றான். தமிழரை இகழ்வோரை சாடினான், தாய் தடுத்தாலும் விடேனென பாடினான். இப்படி தமிழுக்கு இடையூறு செய்தவர்களை வென்றவன், தமிழுக்கு அணிகள் சேர்த்தவன் அந்த பாவேந்தருக்கு இந்த நேரத்திலே என்னுடைய வணக்கத்தை சொல்லி, இன்றைய தலைப்பான பாவேந்தரின் கல்வி கனவு, இதுதான் இன்றைய தலைப்பு. ஏன் இந்த தலைப்பை நான் கொடுத்தேன் என்று சொன்னால், அதற்கு முன் இது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியிலே இது சேர்த்திருக்கிறீர்கள். இந்த மாலை என்ற உடனேயே இந்த நிகழ்ச்சி குறித்து நம்முடைய வணக்கத்திற்குரிய நூலகர் அவர்கள், காமாட்சி அம்மையார் அவர்கள் இன்றைக்கு தொடர்பு கொண்ட போது, சரவணன் சார் பேசினாங்களா, உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க என்று சொன்னார்கள். என்னுடைய மாணவர் சங்கர சரவணன், அவருக்கு இந்த பாவேந்தருடைய பற்றி நான் எழுதிய கவிதைகளிலே ஒன்று ரொம்பவும் பிடித்தமானது. அதற்கு முன்பு இப்போ எல்லாருக்கும் வணக்கம் சொன்னேன், முதல்வர் உட்பட, பாவேந்தர், அண்ணா எல்லாருக்கும். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தலைமை அது இது எதுவும் போடவில்லை, நேரடியாக நிகழ்ச்சிக்கு தொடங்கிவிட்டீர்கள் சொன்ன காரணத்தால் நான் யாருக்கும் வணக்கம் உங்களுக்கு சொல்லாமல் இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். இந்த நூலகர், அவரோடு சேர்ந்த நூலகர்கள் இந்த நிகழ்ச்சியை மிக அருமையாக ஏற்பாடு செய்திருக்கிறவர்கள். மிக திருக்குறளை போல மிக அருமையான மணிமணியான கேட்பாளர்கள் என்று சொன்னால், இந்த கூட்டத்திலே மிக அற்புதமாக நீங்கள் சிலர் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் சேர்த்து என்னுடைய முதல் வணக்கத்தை சொல்லி, மாலை பொன்மாலை பொழுது என்கிற காரணத்தால் எனக்கு சரவணனுடைய அந்த நினைவு வருகிறது. சங்கர சரவணன், அவருக்கு என்னுடைய கவிதைகள் பிடித்தமானது. 1990-91 பாவேந்தருடைய நூற்றாண்டு அது. அவருடைய நிறைவு நிகழ்ச்சி, நிறைவு விழா கலைவாண அரங்கத்திலே நடைபெற்றது, சென்னை கலைவாண அரங்கத்திலே. அப்போது நான் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் மேற்படிப்பு படித்து கொண்டிருந்தேன். தமிழ்நாடு அரசு என்னையும் அந்த கவியரங்கத்திலே பங்கேற்க அழைத்தார். நிறைவு விழா கவியரங்கம் கவிஞர் சுரதா தலைமையில் நடைபெற்றது. கவிஞர்கள் இளந்தேவன், அன்னம் மீரா, பேராசிரியர் கருநாகராஜன், ஆண்டாள் பிரியதர்சினி மற்றும் நான் தான் மாணவன். எனக்கு அப்பொழுது கொடுக்கப்பட்ட தலைப்பு பாவேந்தர் பாடல்களில் காதல். ஒருவேளை மாணவன் என்கிற காரணத்தினால் அப்படி கொடுத்தார்கள், எனக்கு தெரியவில்லை. அன்றைக்கு அதில் ஒரு சின்ன 2 வரி, அது அவருக்கு பிடித்தமான வரி என்பதால், மாலை என்பதால் நான் அதை சொல்லி தொடங்க நினைக்கிறேன். மாலை தோறும் வரும் மயக்கம், காதல் பற்றியது கவிதை. அது பாவேந்தருடைய படைப்பில் காதல். மாலை தோறும் வரும் மயக்கம், கழுத்தில் மாலை ஏறும் வரை நிலைக்கும். இதுதான் அந்த கவிதை.
அவருக்கு பிடித்தமானது என்னுடைய மாணவரை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து இந்த பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் பாவேந்தருடைய 135வது நிறைவு விழாவில் பாவேந்தரின் கல்வி கனவு என்கிற அந்த தலைப்பிலே நான் பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கல்வி என்பதற்கு விளக்கத்தையும் பாவேந்தரை சொல்லுகிறார். நான் ஏன் இந்த கல்வி பாவேந்தரின் கல்வி கனவு என்று தலைப்பு கொடுத்தேன் என்று சொன்னால், பாவேந்தரை பற்றி பேசுகிறவர்கள் பாவேந்தருடைய தமிழ் உணர்வு, சமுதாயம் அல்லது பொது குடும்ப விளக்கோ பகுத்தறிவு இப்படித்தான் பேசுவார்கள். கல்வியை பற்றி தனித்து பேசுவதில்லை. கல்வி பெண் உரிமையை பற்றி பேசுகிற போது, பாவேந்தரின் பார்வையில் பெண்ணியம் என்று பேசுகிற போது அதிலே பெண் உரிமைக்கு அவர் பாடிய பெண் கல்வி தொடர்பாக பாடியதையெல்லாம் குறிப்பிடுவார்கள். ஆனால் பொதுவாக பாவேந்தரின் கல்வி குறித்து அவருடைய பார்வையை இதுவரைக்கும் நான் யாரும் பேச கேட்டதில்லை. ஒருவேளை பேசியிருக்கலாம். அதனால்தான் நான் ஒரு கல்வியாளன், அவர் ஒரு ஆசிரியர். 55 வயது வரையிலே 18 வயதிலிருந்து 37 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியவர் பாவேந்தர். அதனாலேயே நான் இந்த தலைப்பு கொடுத்தேன். அதுவும் 18 வயதிலேயே அவர் ஆசிரியரானவர். 18 வயதிலே முதல் நாள் நிகழ்ச்சியே அவருக்கு ரொம்பவும் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி அவருடைய வாழ்நாளில். எப்படி என்றால், 18 வயதில் அவர் ரொம்பவும் பள்ளிக்கு போகிறார் பணியில் இணைவதற்காக. மாணவர்கள் எல்லாம் பார்த்து புதுசாக ஏதோ ஒரு மாணவன் பள்ளியில் சேர வந்திருக்கிறான் என்று கருதுகிறார்கள். ஏனென்றால் அவருக்கு 18 வயது. ஆனால் அவர் எடுத்த வகுப்பிலே, அவர் நுழைந்த வகுப்பிலே அமர்ந்திருந்த மாணவர்களுக்கெல்லாம் 25 வயது. அப்படிப்பட்ட நிலையிலே எல்லோரும் ஒரு மாணவர் நம் வகுப்பிலே சேர வந்திருக்கிறார் என்று கருதி கொண்டிருந்தார்கள். ஆனால் தலைமை ஆசிரியர் இவரை அழைத்து சென்று, இவர்தான் உங்கள் ஆசிரியர் என்று அன்றைக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அந்த ஊரில் இருந்த மற்ற தமிழ் அறிஞர்கள், மூத்த அறிஞர்கள் எல்லாம் கூட இவரை சோதிக்க வேண்டும் என்று கருதி இவர் தமிழ் புலமையெல்லாம் சோதித்து இருக்கிறார்கள். அதெல்லாம் வென்றவராக, அவருடைய மனதிலெல்லாம் நிலைத்தவராக, முத்தமிழிலும் திறன் மிக்கவராக, அந்த வயதிலேயே 7 இசை, நாடகம் ஆகிய முத்தமிழிலும் ஆற்றல் மிக்கவராக பாவேந்தர் அவர்கள் ஒரு ஆசிரியராக, கல்வியாளராக அவர் இருந்திருக்கிறார்கள். எனவே கல்வி என்பதற்கு அவர் விளக்கம் சொல்லுகிறார். கல்வியனில் அறிவாகும், அறிவே கல்வி என்றெல்லாம் சொல்லுகிறார். கல்வினாவே நாலேஜ் இட் செல்ஃப் இஸ் எஜுகேஷன். நாலேஜ், டு கெயின் நாலேஜ் வி யூஸ் டு ஸ்டடி. சொல்லுகிறார், அறிவே கல்வி, கல்வியெனில் அறிவாகும் என்று சொல்லுகிறார். நீங்கள் ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னால், ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் என்ற ஒரு ஆய்வு நிறுவனம், நான் 1990களில் என்று கருதுகிறேன், வாசே குழந்தைசாமி ஐயா, அண்ணா பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தராக இருந்தவர்கள், மிகப்பெரிய தமிழறிஞர். வருவதற்கு முன்பு அவருடைய படத்தை எல்லாம் கூட இந்த நூலகத்திலே பார்த்துவிட்டு தான் வந்திருக்கிறேன். அவர் அன்றைக்கு உரையாற்றுகிறார் ஒரு கூட்டத்தில், ஈரோட்டில். அந்த கூட்டத்தை நான் கேட்கிறேன். அதில் அவர் குறிப்பிட்டது எனக்கு மனதிலே இன்னும் பயந்திருக்கிறது. ஒரு நாடு வளர்ந்த நாடு என்று சொன்னால் எதை வைத்து ஒரு நாடு வளர்ந்த நாடு? ஒரு நாடு வளர்ந்த நாடாவதற்கு எது இருந்தால் அந்த நாடு வளர்ந்த நாடாக ஆக முடியும்? ஒரு சில கருதினார்கள், பெரிய பரப்பளவு நிலவளம் பெரிய அளவுக்கு இருந்தால் அந்த நாடு வளர்ந்த நாடாகிவிடலாம். அல்லது இயற்கை வளங்கள், தங்கம், வெள்ளி, இரும்பு, ரசாயன பொருள்கள், இப்படி இயற்கை வளங்கள் நிறைய எந்த நாட்டில் இருக்கிறதோ அந்த நாடு வளர்ந்த நாடாகிவிடும். இப்படியெல்லாம் கருதி கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த ஆய்வினுடைய முடிவு என்ன சொன்னது என்றால், எந்த நாடு காட்டிலே கற்றவர்கள் மிகுதியாக, கல்வி வளம் மிகுதியாக இருக்கிற நாடு இருக்கிறதோ அந்த நாடு தான் வளர்ந்த நாடாகியது என்று சொன்னார்கள். இன்றைக்கு 2 நாட்கள் முன்பு நான் ஒரு கட்டுரையை படித்தேன். அதில் அப்படி தான் சொல்லியிருக்கிறார்கள். வளர்ந்த நாடுகளுக்கெல்லாம் அடிப்படையாக எந்த நாடெல்லாம் வளர்ந்த கல்வியிலே வளர்ந்த நாடாக இருக்கிறதோ
அவர்கள்தான் கல்வியில் மிக்கவர்களாக இருக்கிறார்களோ, எல்லாரும் அதிக படித்தவர்களாக இருக்கிறார்களோ, அந்த நாடு தான் விரைவில் வளர்ந்த நாடானது என்று சொல்லுகிறார். அந்த வகையிலே தான் இந்த நாடும் நாமும் அப்படிப்பட்ட நிலையை அடைவதற்கு அடிப்படையிலே கல்விதான் முக்கியம். எனவே தான் பாவேந்தர் சொன்னார், அறிவே கல்வி, கல்வியே அறிவு. கல்வியெனல் அறிவாகும், அறிவே கல்வி என்றவர்கள் சொன்னார்கள். அந்த வகையிலே தான் பாவேந்தரின் கல்வி கனவு என்கிற இந்த தலைப்பை அளித்தேன். அது வல்லாமல் கல்வியெனில் ஏதோ கல்வி கூடங்களில் சென்று கற்பது மட்டும்தான் கல்வியா? இன்றைக்கு நான் பார்க்கிறேன் இந்த குழந்தைகளுக்கு கல்வி திறனை ஊட்டுவது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த நூலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பெரிய அறிஞர்களை, கலைஞரை போன்ற அறிஞர்கள், பெரியாரை போகிற அறிஞர்கள்லாம் எதை கொண்டு தங்கள் அறிவை வளர்த்து கொண்டு அவர்களே ஒரு பல்கலைக்கழகமானார்கள்? எப்படி? நூல்களை படித்துத்தான். அப்படி அறிவு செல்வங்களெல்லாம் திரண்டு இருக்கிற இந்த அண்ணா நூலகத்தில் இதைவிட பொருத்தமான தலைப்பு வேறு என்ன கொடுக்க முடியும்? அது கூட இந்த நூல்களை படிப்பது பற்றி கூட பாவேந்தர் அவர்கள் மிகச் சிறப்பாக எழுதியிருப்பார். நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவும் பொருள்படும்படி நூலைப்படி, அகப்பொருள் படி, அதன்படி, புறப்பொருள் படி, நல்லப்படி, புக 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 படிப்படியாய் புலமை வருமென் சொற்படி, அறம்படி பொருளைப்படி, அப்படியே இன்பம்படி, ஆன்ற தமிழ் நான்மனை பிறந்ததென்று சொல்லும்படி, காலையில் படி, மாலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவும் பொருள்படும்படி நூலைப்படி, பொய்யிலே காற்படி, புரட்டிலே முக்காற்படி, இந்த வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவதைப்படி, எனவே நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி என்று சொன்னார்கள். ஆக படிப்பு என்பது முதலில் நூல். அவர் சொன்னார் அல்லவா, பாவேந்தருடைய கல்வி கனவு என்று சொல்ல வருகிற போது என்ன சொல்ல வருகிறார் பாவேந்தர் என்று பார்த்தால், ஒரு கவிதை எழுதலாம் என்கிற ஒரு ஏட்டை எடுக்கிறார், தாளை எடுக்கிறார், எழுதிட்டு உட்காருக்கிறார். கவிதை எழுதலாம் என்று அவருக்கு என்ன, அந்த இயற்கை சூழலிலே வானம் இருக்கிறதே என்னை எடுத்து எழுது என்கிறது, ஓடையும் தாமரை புழுக்களும் ஓடி வந்து என்னை எழுது என்கிறது. இப்படி இந்த இயற்கை வளங்களெல்லாம் ஓடி வந்து அவருடைய சிந்தனையிலே என்னை 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 எடுத்து எழுது என்கிறது. ஏடெடுத்தேன் கவி ஒன்று எழுதுவதற்கு என்னை எழுதென்று சொன்னதுவான், ஓடையும் தாமரை பூக்களும் எம்மை ஓவியம் தீட்டுக என்று உரைக்கும், காடும் கழனியும் கார்மிகளும் வந்து கண்ணை எத்தனைக்கும், ஆடும் மயில் நிகர் பெண்களெல்லாம் எம் அன்பினை சித்திரம் வரைகின்றார். இதெல்லாம் வந்து என்னை எழுது என்கிறது. சோலை குளிர் தரு தென்றல் வரும், தோகை மயில் வரும், அன்னம் வரும், மாலை பொழுதினில் மேற்றிசையில் மாணிக்கப் பருதி காட்சி தரும், வேலை சுமந்திடும் வீரரின் தோல் வெற்பென்று சொல்லி வருகவெனும், கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை. இவற்றிடையே இங்கே தான் வரார். அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் அன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழர்கள் எப்படி இருந்தார்கள்? இன்னலிலே தமிழ்நாட்டினிலே என் தமிழ் மக்கள் துயிர்ந்திருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கமுண்டாக்கி நாவியில் வந்து கலந்ததுவே. இந்த இயற்கை வளங்களையெல்லாம் எடுத்து எழுத அவருக்கு தோன்றவில்லை. என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், இன்னடிலே என்னுடைய மக்கள் அவதிப்படுகிறார்களே. நாய் வேறொரு இடத்திலே எழுதுவார், தாய்மேலானை நூலிலே என்று கருதுகிறேன். நாயினும் கீழாய் செந்தமிழ் நாட்டார் நெளிந்திட நான் கண்டேன், ஓயுதலின்றி அவர் நலமின்றி உழைத்திட நான் தவறேன் என்று எழுதுகிறார். அப்படி என்னும்படியாக என்ன நடந்தது, என்ன ஆனது தமிழ்நாட்டிற்கு என்றால், அவரே ஒரு கவிதை எழுதுகிறார். எல்லாம் இருந்த தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் எல்லாமே இருந்ததுங்க. எல்லாம் இருந்த தமிழ்நாடு படிப்பில்லாமல் பொல்லாங்கடைந்தது பிற்பாடு. எல்லாம் இருந்த தமிழ்நாடு படிப்பில்லாமல் பொல்லாங்கடைந்தது பிற்பாடு அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? எல்லாம் தமிழ்நாட்டில் இருந்தது அப்படின்னா, இங்கே படித்தவர்கள் நிறைய இருந்தார்கள்,
நம்ம பார்க்குறோம், படித்தவர்கள் மிகுதியாக இருக்கிற நாடு வளர்ந்த நாடு. இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பெண்பால் ஒரு அளவுகோல், ஒரு சின்ன உதாரணம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் போல் 40க்கு மேற்பட்ட பெண்பால் புலவர்கள்னால் அறிஞர்கள், 40க்கு மேற்பட்டோர். நீங்கள் அறிஞர்கள் அப்படின்னா இப்போ எப்படின்னா அவர்கள் மிகச்சிறந்த கல்வியாளர்களாக, அறிவுமிக்கவர்களாக, படைப்பாளிகளாக இருந்திருக்கிறார்கள் இல்லையா? சங்கப்புலவர்களே அரசன் முதல் ஆண்டி வரை இருந்திருக்கிறான். அத்தனை பேரும் படித்தவங்களாக இருந்திருக்காங்க. அரசனும் பாட்டு எழுதுகிறான், வெண்ணி குயத்தியார் பானை புனையை செய்கிறவங்க, கிளார்கள் விவசாயம் செய்கிறவர்கள், ஆக அனைவருமே கற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். அனைவரும் கற்றவர்களாக இருந்திருக்க. அதனால் அன்றைக்கே உயர்ந்த நிலையில் இருந்திருக்கிறார்கள். ஆராய்ச்சி வந்திருக்கிறது, புதிய கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்திருக்கிறது. 5500-300 ஆண்டுகளுக்கு முன்பேயே இரும்பு உருக்கிற தொழில்நுட்பம் இந்த நாட்டிலே இருந்தது என்று முதல்வர் அறிவித்திருக்கிறார்களே. இனி வரலாறு எழுதப்பட வேண்டும் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டிலிருந்தே தொடங்கப்பட வேண்டும் என்று இருக்கிறார். அப்படின்னா அன்றைக்கி இரும்பு உருக்கிற தொழில்நுட்பம் என்ஜினியரிங் டெக்னாலஜி இல்லையா? கட்டடக்கலை, துணி நெய்கிற கலை, வேளாண்மையுடைய நாகரிகத்தினுடைய தொடக்கமே நாடோடிகளாக இருந்தவன் இருந்து வேளாண்மை செய்து தான் நாகரிகம், முதல் நாகரிகம் அதுதான் வேளாண்மை நாகரிகம் தான் சொல்கிறோம். 6000 ஆண்டுகளுக்கு முன்பே இங்கேருந்து ஏற்றுமதி செய்திருக்கிறார்களே. சிந்து வெளியிலேருந்து, நம்ம கீழடியிலேருந்து, பொருணை ஆற்று நாகரிகத்திலேருந்து, ஆதிச்சநல்லூரில் இங்கெல்லாம் இந்த நெல் மணிகளுடைய இருந்ததாக கண்டெடுத்திருக்கிறார்கள். அன்றைக்கே வேளாண்மை செழித்திருந்திருக்கிறது. அது இல்லாத இங்கேருந்து பல வாசனை பொருள்கள் மற்றது எல்லாம் ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் சாதாரணமாக நம்ம பள்ளியில் மற்ற இதில் படித்தது செய்தி தான். ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள். ஏற்றுமதி செய்கிற அளவிற்கு இங்கே வேளாண்மை செழித்திருந்தது. கட்டடக்கலை மற்றவெல்லாம் நாடோடிகளாக இருந்த காலகட்டத்தில் நகர நாகரிகம் கீழடி நமக்கு சொல்லுகிறது, சிந்துவெளி நாகரிகம் நமக்கு சொல்லுகிறது. அது குறித்து மிகப்பெரிய ஆய்வு செய்து ஆர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் பெரிய நூலை எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கிற போது நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள்னா 24 மணி நேரம், ஒரு மாதம்னா திங்கள், ஒரு மாதம்னா இந்த சந்திரன் பூமியை சுற்றி வர்றது ஒரு மாதம், ஒரு ஆண்டுன்னா இத்தனை நாள், இப்படிலாம் வைக்கிறோம். அன்றைக்கே சொல்லிவிட்டார்களே நம்ம ஆளுங்க. எப்படி பண்ணாங்க? வியப்பாக இருக்கிறது இல்லையா? அப்போ இந்த நாடு எல்லாம் இருந்த தமிழ்நாடு படிப்பில்லாமல் பொல்லாங்கடைந்தது பிற்பாடு என்று பாரதிதாசன் பாவேந்தர் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இப்போ எல்லாம் இருந்தது, இல்லாமல் போனது நம்ம வீழ்ந்தோம் என்பதற்கு ஒரு சான்று சொல்லுகிறேன் உங்களுக்கு. ஏன்னா அதை விரிவாக பேசுகிறதுக்கு நம்ம எப்படியெல்லாம் வீழ்ந்தோம் என்பது மிகப்பெரிய வரலாறு. அதை பேசுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. 22/11/1610 என்று கருதுகிறேன். ராபர்ட் டி நொபிலி மதுரை வர்றாரு. அவர் பதிவு பண்ணி வச்சுருக்காரு. மதுரை நாயக்கர் வரலாறு நூலில் இந்த செய்தி இருக்குது. அவர் எழுதுகிறார், நான் இங்கே வந்தேன், இங்கே இருக்கிற பள்ளி ஒரு கல்வி நிலையத்தை போய் பார்த்தேன். அதில் 10,000 மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பேர்? 10,000 மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட தமிழர் இல்லை. யார் இருந்தது அப்போ? 10,000 பேரும் ஆரியர்கள், அர்ப்பணர்கள். ஒரு தமிழன் கூட இல்லைங்க. ஏன்னா படிக்கிறதுக்கு உரிமை இல்லை. யாருக்கு? 2000 வருடத்துக்கு முன்னாடியே நாகரிகத்தினுடைய உச்சத்தில், அறிவியல் ஆராய்ச்சியில் உச்சத்தில், இலக்கியத்தில் இலக்கணம் வளம் செறிந்தவர்களாக, அரசன் முதல் ஆண்டி முதல் படித்தவர்களாக இருந்த நாட்டில் படிப்பு இல்லாமல் போனது. இப்போ தானே ஒரு லைப்ரரி படிச்சுட்டு வந்திருக்கிறோம் இல்லையா? உங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் என்னாச்சு? அதுக்கு முன்னே உங்கள் அப்பா அம்மாலாம் என்னாச்சு? எங்கே போச்சு கல்வி? என்ன ஆனது? இதைத்தான் சொல்லுகிறார் பாவேந்தர். இன்னலிலே தமிழ்நாட்டிலே என் தமிழ் மக்கள் துயிந்திருந்தார், அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் கலந்ததுவே.
சொல்கிறாரு. அப்போ இதுக்கு என்ன வழி, இதுக்கு என்ன தீர்வு என்பதையும் அவர் சொல்லுகிறார். சரிங்களா? இதுக்கு என்ன தீர்வு என்பதையும் பாவேந்தர் சொல்லுகிறார். அந்த பாட்டிலே முதல்ல சொன்ன இல்லைங்களா, அந்த பாட்டிலே அவர் சொல்கிறார். இந்த நம்ம தொன்மைக்கு இன்னொரு சான்று நம்ம ரொம்ப செம்மொழி தோற்ற பழமையும் இன்றைக்கு தொடரும் இளமையும் கொண்ட மொழி இல்லையா? எல்லாம் இருந்த தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு செய்தியை நான் சொல்லிவிட்டு அடுத்து தொடரலான்னு நினைக்கிறேன். தொல்காப்பியம் நமக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது, ரொம்ப நமக்கு கிடைச்சிருக்கிற முதல் இலக்கண நூல். அவர் எழுதுகிறார். அவர் என்ன எழுதுகிறாரு, இப்போ தொல்காப்பியம் என்ன காலம், ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய சொல்கிறோம் இல்லையா? அவர் எழுதுகிறார். இப்போ நம்ம ஆய்வு நூல்கள்லாம் போயிட்டு நம்ம நூலகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா இவர் குறிப்பிட்டவாறு அப்படின்னு ரெஃபரன்ஸ் போடுவோம், பார்வை நூல் போடுவோம், துணை நூல் பட்டியல் வெளியிடுவோம். அவர் சொல்கிறார், தொல்காப்பியத்தில் ஏறத்தாழ 1210 நூற்பாக்கள் இருக்குது. அதில் 340 நூற்பாக்களில் அறிந்து சீனோரே, தெரிந்து சீனோரே, எம்மனார் புலவர், நூலதிப்புறவர் என்றெல்லாம் குறிப்பிடுகிறார். எனக்கு முன்னாடி இருந்த இந்த நூலதிப்புறவர்கள், எனக்கு முன்னாடி அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், அவர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு ஆதாரங்களை கொடுக்குறார். அப்போ அதுக்கு முன்னாடி இலக்கண நூல்கள் இருந்திருக்கு இல்லையா? அவருக்கு முன்னாடியே இலக்கண ஆசிரியர்கள், இலக்கண நூல்கள் இருந்திருக்குது. இலக்கண நூல்கள் தோன்றணும்னா அப்போ இலக்கியங்கள் அதுக்கு முன்னே எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக இருந்திருக்கணும் இல்லையா? அப்போ அதுக்கு முன்னாடியே இலக்கியம். அப்போ எவ்வளவு பழமையான மொழி. பழமைங்கிறது மட்டும் இல்லைங்க, அதில் எல்லா வளமும் இருக்குத, வளமான மொழியாக இருந்திருக்க. இன்றைக்கி அறிவியலுங்கிறதுக்கு நம்ம ஒரு மெத்தடாலஜி வச்சுருக்குறோம் இல்லையா? எல்லாம் எழுதுகிறோம், செய்கிறோம், இந்த நெறிமுறைகள் இருக்கணும்னு சொல்கிறோம். இன்றைக்கி ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. நம்ம அது அந்த தொல்காப்பியத்திலையும் சொல்லியிருக்கிற அறிவியலுக்கே இப்போ சைக்காலஜி இல்லையா? சைக்காலஜிலாம் பின்னாடி வந்த சப்ஜெக்டு. சமீபத்தில் அது ஒரு 1000 ஆண்டுகள்னு வச்சுக்கோங்க, இல்லை 2000 ஆண்டுகள் கூட வச்சுக்கோங்க, 1500 ஆண்டுகள்னு வச்சுக்கோங்க. சைக்காலஜிங்கிறது உளவியல்ங்கிறது சமீபத்தில் தான் சொல்கிறோம். அதுக்கு முன்னே அதுக்கு வேறு பேர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கேயாவது எந்த மெய்ப்பாட்டிய சைக்காலஜி புத்தகங்களாவது நீங்கள் காதலுக்கு இன்னென்ன ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னு எவனா சொல்லியிருக்கானா? தொல்காப்பியத்தில் சொல்கிறாங்க 24 படிநிலைகள் சொல்கிறாங்க. 24 படிநிலைகள் சொல்கிறாங்க. புகமுகம் புகுதல், பொறியுதல் வியத்தல், நகுநயம் மறைத்தல், சிதைவு பிறர்க்கண்மை. முதல் 4 நிலைகள். அது முதல் 4 நிலைகள். 24 நிலைகள் சொல்கிறோம். அப்படின்னா எவ்வளோ நுட்பமாக பார்த்து அதை எழுதியிருக்கிறாங்க. இது விஞ்ஞானம் இல்லையா? மெய்ப்பாட்டியல், சைக்காலஜி, உளவியல். ஆக இப்படி வளம் மிகுந்த மொழியாக இருந்தது. அப்புறம் இப்போ இடையில் நமக்கு என்னாச்சு அப்படிங்கிறது தான். அதனால் நம்முடைய தொன்மையும் அந்த வளமையும் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்காக அதை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக திரும்ப அதுக்கு வந்தேன். ஆக இடைக்காலத்திலே நாம் பெரிய வீழ்ச்சி வந்தது. இல்லை, வீழ்ச்சினா யாரையாவது படையெடுத்து வந்து தமிழர் மன்னர்களை எல்லாம், அரசர்களை எல்லாம் வீழ்த்திட்டு இங்கே வேறு ஆட்சி ஏதாவது நடந்ததா? அப்படி ஏதாவது நடந்ததான்னா, இப்போ அண்மையில் நம்ம இது வரைக்கும் தமிழ் மன்னர்கள் ஆண்டதற்கான கல்வெட்டுகள் நமக்கு எதுவும் கிடைச்சதில்லை. அண்மையில் ஒரு கல்வெட்டு கிடைத்ததாக நம்முடைய ஆர் பாலகிருஷ்ண ஐயா ஆற்றிய உரையிலிருந்து நான் அறிந்து கொண்டேன். காரவேலன் அப்படிங்கிற மன்னன் ஒரிசா பகுதியில், இப்போது நமக்கு இந்த சென்னை மாகாணம் இருந்தது, மெட்ராஸ் பிரசிடென்சி இருந்தபோது ஒரிசா வரையிலே இங்கே கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இதெல்லாம் சேர்ந்து தான் இருந்தது. இந்த பகுதி நிலப்பரப்பு ஒன்றார். அந்த பகுதியில் அங்கே அதுக்கு முன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் பாலகிருஷ்ண ஐயா சொல்லியிருக்கிற அந்த ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் நூலில் பலஜிஸ்தானத்திலிருந்து இங்கே வரையில் இருக்கிற தமிழ் ஊர் பெயர்களெல்லாம் எடுத்து அவர்கள் ஆய்வு செய்து பதிவு செய்திருக்கிறார்கள். அப்போ தமிழ் நிலம் என்பது
தமிழ் நிலம் என்பது இங்கிருந்து அங்கு வரையிலே பரவி இருந்தது என்பது நமக்கு தெரிகிறது. ஆதாரபூர்வமாக தொல்லியல் ரீதியாக கல்வெட்டு ரீதியாக அப்படி ஏதாவது ஆதாரம் கிடைச்ச தமிழ் மன்னர்கள் அங்கே ஆண்டாங்க அப்படிங்கிறதுக்கு கிடைச்சிருக்கிறதுல அவர் சொல்கிறாரு. அந்த அதிகும்பா கல்வெட்டுகள், அந்த இடம் அங்கே கிடைச்சிருக்கிற கல்வெட்டுகளுக்கு அந்த இடத்துக்கு பேர், அந்த கல்வெட்டில் காரவேலன் என்கிற அந்த மன்னன் அவன் அசோகருக்கு பின்பட்டு ஆண்ட மன்னன். ஆனால் அவன் வைத்திருக்கிற கல்வெட்டு அவன் சொல்கிறான் அவனுக்கு முன்னாடி 1300 ஆண்டுகளுக்கு முன்பு, எவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்பு 1300 ஆண்டுகளுக்கு முன்பு திரமிழ சங்காப்த, திரமிழம்னா தமிழ், திரமிழ திராவிட அப்படிதான் மொழி நூலார் எப்படி இந்த தமிழ்ங்கிறது வந்ததுங்கிறதுக்கு சொல்லுவாங்க. திராவிடம்ங்கிறதுக்கு முன்னாடி வந்த சொல் திரமிழ சங்காப்த. இப்போ கூட நமக்கு சாதாரணமாக கிராமங்கள்லையோ அல்லது வீடுகள்லையோ இவன் சங்காப்தமே வேண்டாம்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த சொல் அன்றைக்கே இருந்திருக்குது. இவங்க என்ன செய்வாங்களாம், தமிழ் மன்னர்கள் யாராவது படையெடுத்து வராங்கன்னு வச்சு இவங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு, அதனால் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துக்குவாங்களாம். திரமிழ சங்காப்தம், இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்கள எதிர்த்து போரிடுவாங்களாம். இது பற்றிய கல்வெட்டு நமக்கு கிடைத்திருக்கிறது. நீங்கள் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற இங்கே வரலாற்று வரைக்கும் கூட பாருங்கள், இந்த தமிழ்நாட்டு பகுதி எந்த அரசனும் வந்து வெற்றி பெற்று இங்கே ஆண்டான் ஆட்சி செய்தான் அப்படிங்கிறது இல்லை. ஆந்திரா வரையில் வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நாட்டில் நமக்கு ரொம்ப இப்போ மொழி வளம் மற்ற வளம் எல்லாமே வந்திருக்கு. ஆட்சியும் வேறு யாரும் படையெடுத்து வந்து இங்கே வெல்லலை. அப்போ ஆட்சியை நம்மளை யாரும் வெல்ல முடியல. வாள் எடுத்து போரிட்டு நம்ம வென்று விடுகிற நிலையிலே வேறு எவரும் இல்லை. என்ன புறநாட்டிலே இருக்க ஆரிய படை கடந்த நெடுஞ்சடையன், அந்த படையும் வந்து இங்கே ஒன்றும் பண்ண முடியல. இந்த நிலையில் இவங்களை படையெடுத்தெல்லாம் வெல்ல முடியாது என்கிற நிலையில்தான் ஒரு பண்பாட்டு படையெடுப்பாக அது நிகழ்த்தி இங்கே இருந்த தமிழர்கள் மிக உயர்ந்த, உலகத்தின் மிக உயர்ந்த உச்சத்திலே இருந்த நாகரிகத்தோடு வாழ்ந்த மனிதர்கள் இடைக்காலத்திலே வீழ்ந்து போனார்கள் என்பதைத்தான் பாவேந்தர் அவர்கள் தமிழ்நாட்டில் எப்படி இருந்தாங்க, படிப்பு இல்லாதனால பொல்லாங்கு விளைந்தது பிற்பாடு என்று குறிப்பிடுகின்றார். அப்போ அதுதான் இன்னடியிலே தமிழ்நாட்டிலே தமிழ் மக்கள் குவிந்திருந்தார்லாம் சொல்கிறோம். சரி, இதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறார். என்னன்னா அவர் சொல்கிற தீர்வு அந்த முதல் பாட்டிலே ஏடெடுத்தேன் கவி ஒன்று விளைவதற்கு என்று சொல்லுகிறார் இல்லையா, அதிலே பின்னாடி சொல்லியிருக்கிறார். இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கிடும், சுகம் வரும், நெஞ்சில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும் அப்படிங்கிறார். என்னாலோ அப்படிங்கிற இன்னொரு பாடல், அதில் எண்ணரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் அன்பால் உன்னத இமய விளை போல் ஓங்கிடும் கீர்த்தி பெற்று இன்புற்றார் என்று மக்கள் மாற்றோர் இயம்பிட கேட்கும் நாள் எந்த நாளோ அப்படிங்கிறார். எல்லோரும் கல்வி கற்று, எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் பாவேந்தருடைய சித்தாந்தம், கொள்கை. இன்றைய தமிழ்நாடு அரசினுடைய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்று பேசுகிற இடங்களிலெல்லாம் முழங்குகிற சொல் எல்லாருக்கும் எல்லாமான அரசு இந்த அரசு என்று சொல்லுகிறார். பாவேந்தர் எல்லாருக்கும் எல்லாம் என்று சொல்லுகிறவர் இங்கே கல்வியையும் எல்லாருக்கும் அப்படிங்கிறார். எல்லோரும் கல்வி கற்று, எல்லோரும் கல்வி கற்று. அது இன்னொரு கவிதையிலையும் சொல்கிறார். இப்போ நான் படிக்கிறதுக்கு பணம் வேணும் இல்லையா, வறுமை இருந்தால் படிக்க முடியாது, அதையும் குறிப்பிடுறாருங்க. இல்லாமை எனும் பிணி இல்லாது கல்வி நலம் எல்லாருக்கும் என்று சொல்லி கொட்டு முரசே, எல்லாருக்கும் என்று சொல்லி கல்வி நலம் எல்லாருக்கும் என்று சொல்லி கொட்டு முரசே, வாழ்வில் பொல்லாங்கு தீர்ந்ததென்று கொட்டு முரசே. அங்கே படிப்பில்லாதனால பொல்லாங்கு விளைந்தது இந்த நாட்டில் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே கனவு கன்றார். எல்லாம் சரியாயிடுச்சு, எல்லாம் படிச்சுட்டாங்க, பொல்லாங்கு தீர்ந்தது
கல்வி நலம் எல்லாருக்கும் வாய்ந்தது என்று கொட்டுமுரசே அப்படிங்கிறார் இல்லையா? இது அவர் கண்ட கனவு. இது நிகழ்ந்ததா, இது நடந்திருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். அதற்கு முன்னாடி இன்னும் பாவேந்தர் கல்வியை பற்றி சொல்லியிருக்கிறார். குழந்தைகள் கல்வி பற்றி, பெண் கல்வி பற்றி, முதியோர் கல்வி பற்றி. உலகத்தில் எந்த கவிஞனாவது முதியோர் காதல் பற்றி பாவேந்தர் எழுதியதை நீங்கள் எல்லாம் பேசியதை மற்றவர் சொன்னதை கேட்டிருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். முதியோர் கல்வி பற்றி எழுதியிருக்கிறார். அதே எனக்கு தெரிந்த வரையிலே முதியோர் கல்வி பற்றி முதல் எழுதியவர் பாவேந்தராகத்தான் இருக்க முடியும். அவர் எழுதுகிறாருங்க பாவேந்தர். என்ன எழுதுகிறாருன்னா, கற்க ஆடவர், கற்க கல்லார், கற்க ஆடவர், கற்க கல்லார், முதியோராயினும் முயன்று கற்க அப்படிங்கிறார். முதியோராயினும் முயல்வீர் கல்வியில், முதியோராயினும் முயல்க கல்வியில். இதுதான் பாவேந்தர் எழுதுறது முதியோர் கல்வி பற்றி. இது பலருக்கும், ஏன்னா நம்ம கல்வியை பாவேந்தருடைய கல்வி பார்வைன்ட்டு பல இடங்களில் நம்ம பேசாதனால இந்த அருமையான ஒரு செய்தி, இதை கூர்ந்து நாம் இன்றைக்கு படிக்க வேண்டிய வந்தபோது இந்த செய்தி நமக்கு கிடைக்கிறது. முதியோர் கல்வியை பற்றி பாவேந்தர் அவர்கள் உலகத்தில் எவரும் பாடாத நிலையிலே அவர் பாடியிருக்கிறார்கள் என்பது குழந்தையை பற்றி. அதே மாதிரி குழந்தை கல்வியை பற்றி, குழந்தைகளை பற்றி, கல்வியினுடைய முக்கியத்துவத்தை சொல்ல, கல்வியின் மிக்கதாம் செல்வம் ஒன்றில்லை, கண்மணி கேளடா நீ எந்தன் சொல்லை. கல்வியின் மிக்கதாம் செல்வம் ஒன்றில்லை, கண்மணி கேளடா நீ என்றன் சொல்லை. இன்னொரு பாட்டு நிறைய பாடியிருக்காரு, ஆனால் நான் இது ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் சின்ன வயசுலேயே எனக்கு பெருஞ்சித்திரனார் ஐயாவோட தொடர்பு உண்டு. நான் இத்தனை வயசுன்னா ஒரு 10 வயது இருக்கிற காலத்திலேயே அவர் பேசுகிற கூட்டம் எங்கேயா பேசுகிறாருன்னா நான் போய் கேட்டிருக்கிறேன். அவருடைய மருமகன் அருளி 1987 நான் ஒரு கூட்டத்தில் பேசுவதற்காக தஞ்சை சென்றுருக்கிறேன். தஞ்சாவூரில் தமிழ் தாய் இலக்கிய பேரவைன்ட்டு நண்பர் ஜோதி ராமலிங்கம் என்று கருதுகிறேன், அவர் நடத்தி கொண்டிருந்தார். என்னை பேசுவதற்காக அழைத்திருந்தார். அந்த நிகழ்வில் அருளி ஐயா தமிழ் பல்கலைக்கழகத்திலே பணியாற்றி கொண்டிருந்த ஆராய்ச்சியாளர், மிகச்சிறந்த அகராதியியல் ஆராய்ச்சியாளர், சொல்லாராய்ச்சியாளர். அவர் அன்றைக்கு பேசினார். இந்த பாவேந்தருடைய இந்த கவிதையை எடுத்து பேசினா, அதற்கு பிறகு நான் அந்த கவிதையை கேட்ட பிறகு எங்கெல்லாம் பள்ளி கல்லூரிகளில் பேசப் போகிறேனோ அங்கெல்லாம் இந்த கவிதையை சொல்லிவிட்டு பேசுவதுண்டு. மிக அருமையான பாடல். பள்ளியிலே குழந்தை பள்ளிக்கு போனோம், பள்ளியில் மணி அடிக்குது. கிராமத்தில் மணி அடித்தாங்கன்னா அம்மா மணி அடிச்சிருச்சு ஓடு ஓடு ஓடும்பாங்க. மணி அடிக்குது காது கேட்கலையா, போலையா ஸ்கூலுக்கு அப்படின்னு வீட்டில் குழந்தைகிட்ட கேட்குறாங்க. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுனா கொஞ்சம் சிரமமான வேலை. இது அம்மா போக சொல்கிறாங்களேன்ட்டு அது மூலையில் போயிட்டு நின்று முணுன்னு ஏதோ சொல்லுது. ஒருவேளை அம்மாவை திட்டிருக்கலாம், அம்மாவுக்கு இதே வேலையாக போச்சு அப்படி. மிக அருமையான பாட்டு. கனகனவென மணி அடிக்குது காது கேட்கலையா பாப்பா, காது கேட்கலையா தம்பி, பாது கேட்கலையா, உன் கையில் சுவடி பையை எடுக்க நேரம் வாய்க்கலையா, முணுவென்று மூளையிலே நின்றால் என்ன வரும் பாப்பா, நின்றால் என்ன வரும் தம்பி, நின்றால் என்ன வரும், என் முன்னே வந்து சொன்னால் வாயின் முத்தா சிந்திவிடும், பலகை இல்லையா எழுத பலப்பம் இல்லையா பாப்பா, பலப்பம் இல்லையா தம்பி, பலப்பம் இல்லையா, வீட்டு பாடம் எழுத மறந்ததுண்டா அந்த தொல்லையா, சலவை செய்து வந்த சட்டை வேண்டும் என்பாயா, சலவை செய்து வந்த சட்டை வேண்டும் என்பாயா பாப்பா, வேண்டும் என்பாயா தம்பி, வேண்டும் என்பாயா, இதோ சலவை சட்டை போட்டு கொண்டாய் சிரித்து கொண்டாயா, மனதில் உள்ளது எடுத்து சொல்ல வாயும் இல்லையா, மனதில் உள்ளது எடுத்து சொல்ல வாயும் இல்லையா பாப்பா, வாயும் இல்லையா தம்பி, வாயும் இல்லையா, நீ வாய் திறந்தால் கொடுக்க தந்தை தாயும் இல்லையா, கலகலவென தனித்தமிழில் தட்டாமல் பேசு பாப்பா, தட்டாமல் பேசு, நீ சாலையோரம் நடக்க வேண்டும் எங்கே கைவீசு, கனகனவென மணி அடிக்குது காது கேட்கலையா பாப்பா, காது கேட்கலையா தம்பி, காது கேட்கலையா, உன் கையில் சுவடி பையை எடுக்க நேரம் வாய்க்கலையா. மிக அற்புதமான பாட்டு. அம்மா மட்டும் கை தட்டுறாங்க, உங்களுக்கு நீங்கள் தாராளமாக தட்டுங்க, உங்களுக்கு உற்சாகம் வர்றதுக்கு தான், எனக்கு தேவையில்லை கை தட்டுறது. ஆக குழந்தைகளுக்கு கல்வியினுடைய முக்கியத்துவம் இதில் பார்த்துங்க, எவ்வளோ எஜுகேஷன் சைக்காலஜி இதில் இருக்குது. மாணவனுடைய மாண்புகள் என்னென்னான்ட்டு இதில் இருக்குது.
டிசிப்ளின் சொல்கிறார், ஒழுக்கையில் சொல்கிறார். மணி அடித்தா பள்ளிக்கு போகணும், வீட்டு பாடம் எழுதியிருக்கணும், பலப்பம் சிலேட்டு இதெல்லாம் இருக்கணும், சலவை செய்த சட்டை போடணும். பாருங்கள், இவ்வளோ விவரங்களை அதில் சொல்கிறார். அதே மாதிரி பெண் கல்வியை பற்றி சொல்லுகிற போது அதுக்கு பின்னாடி கதையெல்லாம் உண்டு. அந்த கவிதை எப்படி எழுதினார்னு அதெல்லாம் சொல்லுவதற்கு நேரம் இல்லை. தலைவாரி பூச்சொன்றை உன்னை மிக அற்புதமான பாடல். குழந்தைக்கு கல்வியினுடைய பெண் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறதுக்கு இது அவங்க காலையில் வீட்டில் இருக்கார், மகள் பள்ளிக்கு கிளம்புறாங்க. அம்மா வந்து பாவேந்தருடைய துணைவியார் வந்து மகளை பள்ளிக்கு உணவு கொடுத்து குளிப்பாட்டி நல்ல தலைக்கு பூலாம் சூடி பள்ளிக்கு அனுப்புகிறாங்க. இந்த காட்சியை பார்த்துக்கிட்டே இருக்கார். அடுத்து அப்புறம் எழுதுகிறார், தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போயென்று சொன்னாலும் நன்னை மழை வாழை அல்ல ஓ கல்வி நீ வாயார உண்ணுவாய் போயன் பூதல்வி. இது பாட்டு ரொம்ப அருமையான பாடல். ஒவ்வொருத்தரும் படிக்கணும், மனசில் உள்ளே வாங்கிக்கிட்டு படித்து தினமும் பாடி பார்க்கணும். ஒவ்வொரு செல் அணுவும் உடலில் இருக்கிற அணுக்களெல்லாம் மகிழ்ச்சி வரும். அவ்வளோ அற்புதமான பாடல். இதுபோல் ஏராளமான பாடல்களை பாவேந்தர் பெண் உரிமை குறித்து எழுதியிருக்கிறார். அதை விட ஒரு அற்புதமான பாடல் நான் முன்ன கனகனவனு சொன்னேன்ல, அந்த மாதிரி இன்னொரு பாட்டு இந்த பெண் குழந்தைகளுடைய கல்வி சம்மந்தமாக இருக்குது. பெண்ணுக்கு கல்வி தான் ஆபரணங்கிறார், கல்வி தான் தோடு வளையல் நகை எல்லாம். எதுன்னா பெண்ணுக்கு வந்து அது இருந்தால் இதெல்லாம் வாங்கிக்கலாம் இல்லையா? இது வந்துருச்சுன்னா, கல்வி வந்துருச்சுன்னா நல்ல வேலைக்கு போயிடலாம், நிறைய சம்பாதிக்கலாம், என்ன நகை வேணாலும் வாங்கிக்கலாம். கல்விக்கு பெண்ணுக்கு ஆபரணம் கல்வி தாங்கிறார். குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வருது, வந்துட்டு அம்மாக்கிட்ட கேட்குது. இது கொஞ்சம் பெரிய பெண்ணாயிடுச்சு. அம்மா என் காதுக்கு தோடு வாங்கி போடு, என் கைக்கு வளையல் வாங்கி கொடு அப்படின்லாம் கேட்குது. அம்மா என் காதுக்கு ஒரு தோடு நீ அவசியம் வாங்கி வந்து போடு, சும்மா இருக்க முடியாது நான் சொல்லிவிட்டேன் இப்போது. அம்மா என் காதுக்கு ஒரு தோடு நீ அவசியம் வாங்கி வந்து போடு. குழந்தை சொல்லுது, அம்மா சொல்கிறாங்க, காதுக்கு கம்மல் அழகன்று, காதுக்கு கம்மல் அழகன்று நான் கழறுவதை கவனி நன்று, நீதர் மொழியை வெகு பணிவாய் காதில் நித்தம் கேட்டு வந்து அணிவாய். கைக்கு 2 வளை, இதை விட்டுச்சா அடுத்து அதுக்கு வளையல் கேட்குது. கைக்கு 2 வளையல் வீதம் அம்மா நீ கடன்பட்டு போட்டிடினும் போதும், பக்கே என்றென்னை எல்லோரும் பாடசாலையில் சொல்ல நேரும், வாராவிருந்து வந்த காலையில் அம்மா நீ மகிழ உபசரித்தல் வளையல், ஆரா அமுதே மதி துளங்கு கண்ணே அவர் சொல்வதும் கைக்கு விளங்கு, ஆபரணங்கள் இல்லையானால், அடுத்து அது கேட்குது, ஆபரணங்கள் இல்லையானால் அம்மா என்னை யார் மதிப்பார் தெருவில் போனால், கோபமோ அம்மா இதை சொன்னால், கோபமோ அம்மா இதை சொன்னால் குறை தவிர்க்க முடியுமே உன்னால். அம்மா சொல்கிறாங்க, கற்பது பெண்களுக்கு ஆபரணம், கெம்பு கல் வைத்த நகை தீராதரணம், கெம்பு கல் வைத்த நகை தீராதரணம், கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்ணில் ஒற்றி கொள்ளும் அன்போடு, அம்மா என் காதுக்கு ஒரு தோடு. ஆக பெண் கல்வியை இதை விட சுவையாக மனதிலே தைக்கும்படியாக யார் சொல்ல முடியும்? அதுதான் பாவேந்தர். அதனால்தான் பாவேந்தரை கமில் சுலபில் கீழே கூட அவருடைய படத்தை வச்சுருக்காங்க. செக் குடியரசு நாட்டினுடைய தமிழ் மொழியியல் ஆராய்ச்சி துறையினுடைய ஆராய்ச்சியாளராக அதில் பணியாற்றியவர்கள், தமிழ்நாட்டில் 1920 தமிழ்நாட்டிலே வந்து இங்கே ஆய்வுகளை எல்லாம் செய்தவர்கள். ஜெர்மன் மொழி, லத்தீன், ருஷ்யன், இந்தி, மலையாளம், இப்படி உலகத்தின் பல மொழிகளை பயின்ற மேதை, மொழியியல் ஆய்வாளர். அவர் சொல்கிறாரு, பாரதிதாசன் வந்து மகாகவி என்கிறார், பாரதிதாசன் மகாகவி என்கிறார். ஆக அந்த மகாகவியினுடைய பிறந்த நாளை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ் வாரமாக கொண்டாட அறிவித்திருப்பது எவ்வளோ பெரிய சிறப்பு. முதல்வருக்குத்தான் நாம் நன்றி சொல்ல வேண்டும் இல்லையா?
இத்தனை பேர் மகிழ்ச்சியாக இந்த அவருடைய கவிதைகள் எல்லாம் கேட்டு உற்சாகம் பெறுகிற வாய்ப்பை முதல்ல அவர்கள் ஏற்படுத்தி இருந்திருக்கிறார்கள். அவருக்கு நாம் இந்த நேரத்தில் உள்ளபடியே நன்றி சொல்ல வேண்டும். இப்படி பெண் கல்வி பாடியிருக்கிற பாவேந்தர் அவர்கள் குடும்ப விளக்கிலே உச்சமாக சொல்வார். குடும்ப விளக்கிலே பெண் கல்வியை பற்றி சொல்ல வருகிற போது, பெண்களுக்கு கல்வி வேண்டும். எதற்கு? குடித்தனம் பேணுதற்கே. பெண்களுக்கு கல்வி வேண்டும். மக்களை பேணுதற்கே. பெண்களுக்கு கல்வி வேண்டும். உலகை பேணுதற்கே. பெண்களுக்கு கல்வி வேண்டும். கல்வியை பேணுதற்கே. இதற்கெல்லாம் பெண்களுக்கு கல்வி வேண்டும் பார். கல்வி இல்லா பெண்கள் கலர் நிலம், அங்கே புல் விளைந்திடலாம், நல்ல புதல்கள் விளைவதில்லை என்றெல்லாம் பாடியிருக்கிற அழகை பார்க்கிறோம். பெண் ஒருவர் படித்தவர்கள் இருக்கிற குடும்பம். அந்த காப்பியத்தையே தங்கம் என்கிற அந்த கதாபாத்திரம் அவர்களை படித்தவர்களாக படைத்து, அவர்கள் எப்படியெல்லாம் அத்தனை பேருடைய ஒரு மிகச்சிறந்த தாயாக, குடும்ப தலைவியாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு அவர் படைத்து காட்டியிருப்பார்கள். காலையில் குழந்தைங்கள்லாம் குளிக்க வச்சு உணவெல்லாம் போட்டு காலையில் உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. அரை வீடு கழகம், வீடே குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம்ங்கிறார். அதற்கு முன்னாடி அவர் முதலிலே பாரதி கவிதா மண்டலத்திலே முதலிலே சர்வகலாசாலை, குடும்பம் ஒரு சர்வகலாசாலைன்னு எழுதினவர். பின்னாடி பல்கலைக்கழகம் என்கிற அந்த சொல்லாட்சியை முதல் கையாளுகிறவர் பாவேந்தர் அவர்கள் தான். இந்த குடும்ப விளக்கிலே அவர் சொல்லுவார்கள், குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் அப்படிம்பார். இந்த அம்மா காலையில் எழுந்துச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லிக் கொடுப்பாங்க. அரை வீடு கழகம், வீடு பள்ளிக்கூடம் ஆயிடுச்சு, அவள் வாத்திச்சு அப்படிம்பார். ஆக இப்படி பெண் கல்வியினுடைய சிறப்பை பாவேந்தர் அளவுக்கு வேறு யாரும் பாடியதில்லை. அந்த அளவுக்கு சிறப்பித்து பாடியிருக்கிறார்கள். குழந்தை, பெண், முதியோர் என்று எல்லாரும், ஆடவர், இந்த கற்க ஆடவர், கற்க கல்லார் எல்லாம் சொல்கிறார்ல முதியோர் கல்வி. ஆக இப்படி எல்லோருக்கும் கல்வி இருந்தால்தான் அவர் யூகித்திருக்கிறார். அவருக்கு தெரிந்திருக்கிறது, ஒரு நாடு வளர்ந்த நாடாக வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் படித்தவர்களாக இருந்திருக்க வேண்டும் என்பதனை உணர்ந்துதான் நம்முடைய முன்னோக்கு மிகச்சிறந்த சிந்தனையாளராக, மிகச்சிறந்த கல்வியாளராக, மிகச்சிறந்த ஆசிரியராக இருந்த பாவேந்தர் அவர்கள் இந்த நாட்டினுடைய கல்வியை பற்றி கனவு கண்டு தன்னுடைய பதிவை செய்திருக்கிறார்கள். அது நிறைவேறி இருக்கிறதா? அவர் வாழ்ந்த சூழ்நிலை, அன்றைக்கு இருந்த கீழ்நிலை, இழிநிலை, இன்னலிலே தமிழர்கள் வாழ்ந்த நிலை இன்றைக்கு மாறி இருக்கிறதா என்று சொன்னால், இடைக்காலத்திலே என்ன நடந்தது என்பவற்றையும் நாம் பண்பாட்டு படையெடுப்பால் மன்னர்களெல்லாம் வெல்ல முடியாது கூட அவர்கள் ஊடுருவி இங்கே எப்படி ஒரு சிதைவு நடந்திருக்கிறது, ஒரு கேடு நிகழ்ந்திருக்கிறது என்பதனை நாம் உணர முடிகிறது. இன்றைக்கு என்ன நிலை, இன்றைக்கு தமிழ்நாட்டில் அந்த நிலை இருக்கிறதா என்று பார்த்தால், சமீபத்தில் இப்போது நம்முடைய முதல்வர் அவர்கள், இன்றைக்கு முதல்வரான பிறகு, இதற்கு முன்னாடி நடந்ததெல்லாம் விடுங்க, இப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறது மட்டும். தமிழ் புதல்வன் படிக்கிறதுக்குங்க நிறைய பேர் நினைக்கிறான், ஏங்க அவங்க வீட்டுக்கு அப்பா அம்மாவுக்கு மற்ற வசதிகளை செய்து கொடுத்து அவங்க சம்பாதிச்சு கொடுத்து படிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி கொடுத்தா அவன் படிச்சுட்டு போகிறான். நேரடியாக தமிழ் புதல்வன் நீ படி, இந்தாங்க உனக்கு ஊக்கத்தொகை. அப்புறம் பெண்களுக்கு புதுமை பெண், அங்கே படிச்சுட்டு வந்துட்டியா, அடுத்து நான் முதல்வன். முதலமைச்சர் சொல்கிறாரு, அவர் மட்டும்தான் முதல்வன் இல்லை, இங்கே இருக்கிற இளைஞர்களெல்லாம் முதல்வன், நான் முதல்வன் என்றவர்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை வர மாதிரி இன்றைக்கி ஆயிருக்கிறாங்களே. இப்போ குடிமைப்பணி தேர்வு முடிவுகள், ஐஏஎஸ், ஐபிஎஸ், யூபிஎஸ்சி தேர்வு முடிவுகள் வந்ததே அண்மையில், எழுதியவர்களிலே தமிழ்நாட்டிலிருந்து 57 பேர் தேர்ச்சி விட்டுருக்கிறார்கள். 50 பேர் நான் முதல்வன் திட்டத்தில் வந்தவர்கள். மிகப்பெரிய புரட்சி இல்லவா? அவங்களாம் முதல் வாங்கி விட்டாங்களா இல்லையா? ஆகியிருக்கிறார்கள். அதுவும் அந்த முதல் மதிப்பெண் பெற்று அகில இந்திய அளவிலே 2003 வந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா, தேர்வு முடிவில் தமிழ்நாடு 107வது இடத்துல இருந்தார். முதல்ல தேர்ச்சி பெற்றவர் இன்றைக்கு 57வது இடத்திலே வந்திருக்கிறார். அவர் என்ன பள்ளியில் படித்தவர்? தருமபுரியில் அரசு பள்ளியில் படித்தவர். அரசு பள்ளியில் படித்து நான் முதல்வன் திட்டத்திலே பயிற்சி பெற்று முதல்வராகியிருக்கிறார் இல்லையா?
இன்றைக்கு நிலைமை என்ன? நல்ல வளமான கல்வியிலே உயர்ந்த நிலையை இந்த நாடு அடைந்திருக்கிறது. இன்னும் உங்களுக்கு டேட்டா சொல்கிறேன் பாருங்கள். வளர்ந்த நாடுகளில் அன்பிற்குரிய நண்பர்களை, நான் அந்த செய்தியை சொல்லி நான் முடிக்க நினைக்கிறேன். அநேகமாக என்னுடைய நேரம், எனக்கு அளித்த நேரம் வளர்ந்த நாடுகளில் உயர்கல்விக்கு போகிறாங்க பாருங்கள், ஹையர் எஜுகேஷன் படிக்க போகிற பள்ளியில் அந்த ஹையர் கல்வி நிலையங்களை படிக்க சேருகிறவர்கள் எத்தனை விழுக்காடு என்று சொன்னால் 40 விழுக்காடு. எவ்வளோங்க? 40 விழுக்காடு. இந்தியாவில் இன்றைக்கு உயர்கல்வியில் சேருகிறவருடைய விழுக்காடு 28 விழுக்காடு. தமிழ்நாடு 52 விழுக்காடு. வளர்ந்த நாடுகளுக்கு வழிகாட்டுகிற வகையில் அந்த அளவிற்கு தமிழ்நாடு இந்த உயர்கல்வியிலே மிக உயர்ந்து கல்வி சிறந்த தமிழ்நாடு இருக்கிறது. இது வளர்ந்த நாடாகுவதற்கான அருகதை, தகுதி, இலக்கணம் இந்தியாவில் ஒரு மாநிலத்திற்கு இருக்கிறது என்று சொன்னால் உலகத்திற்கே வழிகாட்டுகிற அளவுக்கு இருக்கிற இந்த தமிழ்நாடு வளர்ந்த நாடாக ஆகிறதுக்கான முயற்சியில் படிநிலையில் இன்றைக்கு முன்னாலே நிற்கிறது. பாவேந்தனுடைய கனவு நனவாகி இருக்கிறது என்கிற வகையிலே இன்னும் ஒன்று நாம் நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது. அதுவும் நிறைவேற்றி போய்கொண்டிருக்கிற நிலையில் இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கிடும், சுகம் வரும், தூய்மை உண்டாயிடும், வீரம் வரும். தமிழ் கல்வி எல்லாம் தமிழில் படிக்கணும். அது கலைஞர் அவர்களே அறிவியல் கல்லூரிகளிலே படிக்கிறவர்கள் தமிழிலேயும் படிக்கிறதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது. அந்த மாணவர்களுக்கு ஆண்டுக்கு உதவித்தொகையெல்லாம் கொடுக்க கூட அளித்திருக்கிறார்கள். வேளாண்மை கல்லூரியிலே தமிழ் கற்பிக்கப்படுகிறது, பட்டம் அக்ரிகல்ச்சர். பொறியியல் கல்லூரியிலே தமிழ் இருக்கிறது. அண்மையிலே நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள், மருத்துவம் தமிழ் நூல்களை ஆல்ரெடி பாடநூல் கல்வியியல் கழகம் சரவணன் நான் சென்றபோது எடுத்து காட்டினார்கள். மிக அற்புதமாக அந்த பாடநூல்களை தயாரித்திருக்கிறார்கள். மிக அருமையாக இருக்கிறது. கால்நடை மருத்துவமும் அதே போல் தமிழிலே வரும். நான் ஒரு கால்நடை மருத்துவன் என்கிற அந்த வகையிலே அதுவும் வருவதற்கு அரசு ஆவணம் செய்யும் என்கிற அந்த நிலையிலே தமிழ்நாடு மிக சிறந்த தமிழ்நாடாக, பாவேந்தருடைய கனவுகளை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிற தமிழ்நாடாக, எல்லாருக்கும் எல்லாம் என்று சொன்னது போல எல்லாருக்கும் கல்வி வழங்குகிற பாவேந்தருடைய அந்த கனவை நிறைவேற்றி இருக்கிற தமிழ்நாடாக இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிறது, தமிழ்நாடு அரசு இருக்கிறது. பாவேந்தரை பாடி இறுதியாக என்னுடைய உரையை நிறைவு செய்ய இருக்கிறேன். இருண்ட வீட்டினிலே குடும்ப விளக்கேற்றி ஈனத்தனத்தை எல்லாம் மாற்றி, இருண்ட வீட்டினிலே குடும்ப விளக்கேற்றி ஈனத்தனத்தை எல்லாம் மாற்றி, நம்மை இனமானமுள்ளவராய் தேற்றி, நாளும் மருண்டு கிடந்தவரை திரண்டு எழச் செய்தான் மணித்தமிழ் கொடியை ஏற்றி, எங்கும் நிறைந்த புகழ் பொங்கும் புரட்சிக்கவே எழுதப் பிறந்த ஒரு மேதை, எங்கும் நிறைந்த புகழ் பொங்கும் புரட்சிக்கவே எழுதப் பிறந்த ஒரு மேதை, நாம் ஏற்கத் தகுந்ததவர் பாதை, இளம் சிங்கம் நிகர்த்தவர்க்கு தங்கம் நிகர்த்த அவன் தேன்காதல் பாட்டில் ஒரு போதை, கூட்டு சிறுத்தைகளை பூட்டை உடைத்தெறிந்து கூப்பிட்ட கொள்கை வழிகாட்டி, அவன் கூர்வாட்டு கொடியவர்க்கு ஈட்டி, நம்மை ஆட்டி படைத்தவரை ஓட்டி விரட்டி விட்டான் ஆர்த்தெழுந்து கவிதை கடல் மூட்டி, பாவேந்தன் பாட்டிலெல்லாம் மூவேந்தன் கண்ட தமிழ் முற்றாக துள்ளி விளையாடும், மிக மூடமனம் கொண்டவரை சாடும், மூவாது முத்தமிழை நோவாது காப்பதற்கு மூச்சடக்கி கொண்டவரை பாடும். வணக்கம். வாழ்க பாவேந்தர். நன்றி. இன்றைய தமிழ் வார விழாவின் பொன்மாலை பொழுதில் பாவேந்தரின் கல்விக் கனவு எனும் தலைப்பில் அனைத்து நிலை மக்களின் கல்வி கனவினையும் கல்வி மெய்ப்பட்டதையும் மிக சிறப்பாக உரையுடனும் கவி பாடலுடனும் உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி ஐயா. மேலும் இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடந்தேற உதவி புரிந்து வரும், ஆலோசனை வழங்கி வரும் பொது நூலக இயக்குனர் மற்றும் நமது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு பார்வையாளராக கலந்து கொள்ளும் எங்கள் வாசக பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தொழில்நுட்ப பணியாளர்கள் மற்றும் இதர நூலகர்கள் மற்றும் இதர பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.